ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் புதை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆர்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மூல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் இந்த ஒன் அண்ட் ஒன்லி முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,51,205 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 51.55% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே, அட்டகாசமான வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 5 பேரில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த 5 பேரில் வந்து 4 பேர் ஒரு பக்கமும் ஒரே ஒரு ஆள் பக்கம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து வாங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 51% அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 59,528 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.3% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். பட் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியலில் வந்து கதையே வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான். ஸோ மக்களுடைய மனசு வந்து என்னன்றது நமக்கும் வந்து புரியுது, யார் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40,411 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.78% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் 13.78% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதை தாண்டி விஜய் விஷால் நல்லாவே ஓட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸும் சரி, ஓட்டிங்ஸ் வைஸும் சரி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த வாரத்தில். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் ரயான். அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,821 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.44% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவர் வேறு லெவல் வெறித்தனமாக கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. சொல்லப்போனால் கடைசி பொசிஷனில் இருந்த ரயான் இப்போ முன்னேறி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காப்புல. ஸோ அதனால் மிட்வீக் எவிக்ஷனுக்கு இவர் வந்து போக மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்தா 6வது பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,333 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.93% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜரணி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து ஒரு சூப்பர் பிளேயர், ஒரு அட்டகாசமான ஒரு பிளேயர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஓட்டிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எப்பயுமே ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. கடைசி பொசிஷன் வந்து கடைசியில் சேவாயி தான் இந்த வருஷம் முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் முழுக்கவே இவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதே விதத்தில் தான் இந்த வாரமும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ஷன்லாம் கிடையாது. இது வந்து லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு எவிக்ஷன், மிட்வீக் எவிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ அந்த மிட்வீக் எவிக்ஷனில் கண்டிப்பாக பவித்ரா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கூட தான் ஆசையாக இருக்குது. லாஸ்ட் வீக்லேயும் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். சடனாக வந்து தீபக் அவர்களை தூக்கி வெளியே போட்டாங்க, அருண் பிரசாத் அவர்களை தூக்கி வெளியே போட்டாங்க. ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நடக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதை வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்படி பார்த்தாலும் பவித்ரா தானே எவிக்டடு, தீபக் தானே எவிக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருவோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் எவிக்டட், திடீர்னு ரயான் எவிக்டட், இல்லை விஜய் விஷால் எவிக்டட் அப்படின்னா ஷாக்கிங்காக இருக்கும். ஐயோ, ஓ மை காட், அவன் செகண்ட் பொசிஷன், 3வது பொசிஷன், 4வது பொசிஷன் வந்து இருந்தானடா, அவனை தூக்கி எப்படா வெளியே போட முடியும் அப்படின்னு சொல்லி இது உண்மைதானா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? டிஆர்பி ஏறும். ஸோ இதுதான் விஷயம், இதுதான் விளையாட்டு. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்களது பண்ணுறாப்புல. நீங்கள்லாம் ஒரு கோணத்தில் பார்க்குறீங்களடா பிக் பாஸை, நான் ஒரு கோணத்தில் காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி காட்டுவாப்பில். இது ஒரு பக்கம் வந்து தள்ளி வச்சுருங்க. இப்போ ஓட்டிங் முடிவுகளில் 5 பேரை பற்றி மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு ஆளை பற்றி சொல்லலை. அவங்க யார் தெரியுமா? ஜாக்லின். ஸோ ஜாக்லினை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து ஒரு விபரீத முடிவு எடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அந்த கேஷ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்க இல்லையா, அந்த டாஸ்க் இருக்கிறதுலே ஒரு ஹை பிபி மூமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து சரியான டாஸ்க் அது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்ன தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருந்தாலும், அதே மாதிரி முத்துக்குமரன் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தாலும், அதே மாதிரி ரயான் அவர்களும் ட்ரை பண்ணியிருந்தாலையும், விச் இஸ் வெரி 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 ஹைலி டேஞ்சரஸ் கேம் சொல்லப்போனால்.
இவ்வளோ நாள் உழைப்பை போட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒருத்தன் உள்ளர வச்சு உக்காந்துட்டு இருக்கும்போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், புரியுதுங்களா? அது வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரெஷர், ஒரு பக்கம் நம்ம வந்துடுவோமா வரமாட்டோமோ அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இது வந்து சென்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த சீசனோட ஸ்டார்டிங் சென்டர் பாயிண்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இறங்கி விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஓகே ஸ்டார்டிங் தானடா அப்படின்ற மாதிரி. இது ஃபைனல் வீக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் ஓட்டிங்ஸ் வந்து போகலாம், யார் வேணாலும் டைட்டில் வின் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் சீசனே வந்து போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் வந்து எடுத்திருக்காங்க. 6 லட்ச ரூபாய் பொட்டிக்கு பெரிய ரிஸ்க்கு எடுத்து வேகமாக வெளியே ஓடி போன ஜாக்லின் அவர்கள் தகுந்த டயத்துக்குள்ளர வரவில்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காட்டப்படவில்லை. அதனால் ஜாக்லின் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்து பெருசாக பரவிட்டுருக்கு. ஓகேங்களா? நேற்றுக்கே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஜாக்லின் எவிக்டட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் நம்பினாலையும் நம்பலனாட்டியும் இதுதான் உண்மை. ஜாக்லின் வந்து இதுக்கப்புறம் போட்டியில் தொடர மாட்டாங்க. சரிங்களா? ஜாக்லின் ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயருங்க, சரியான ஒரு பிளேயர். அவங்க மேலே நிறைய முரண்பாடுகள் வந்து இருக்குது, அவங்க பேசக்கூடிய விஷயங்களில் வந்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து போய் நம்ம திணிக்கிறதெல்லாம் அப்படிலாம் வந்து நான் பார்த்ததில்லை. இந்த ஒரு கேம் வந்து விளையாடணும், நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் பார்த்துருக்கேனே தவிர, ஆனால் வந்து ஒரு விஷயத்தை போய் திணிக்கலாம், இது இப்படி தான் அது அப்படி தான் அந்த மாதிரி தான் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு விஷயத்தை போய் திணிச்ச மாதிரி நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இஸ் எ குட் சோல். ஆக்சுவலி சொல்லப்போனால் சிஇஸ், ஓகேங்களா, சிஇஸ் நான் ஐடிஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் சோல். அதை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சரியான வேல்யூ பண்ணுறாங்க. அந்த வேல்யூவை வந்து எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து காமிச்சிக்க முடியுமோ காட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து காமிச்சிருக்கிறாங்க வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள். ஜாக்லின் நல்லா தான் இருக்காங்க, ஜாக்லின் கரெக்டாக தான் பழகுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளார வந்து இப்போ 4 பேர் கேங்கன்னா 4 பேருக்கூட மட்டுமே இருந்துட முடியாது. அதுதானே எங்கள் பிரச்சனையே. இப்போ இருக்கக்கூடிய மீதி 16 பேர் 24 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ இதே வந்து காரணத்தை சொல்லி இவங்க வந்து ஜம்பிங் ஜாக்கு, இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, கைத்தட்டல்கள் எங்கே வருதோ அங்கே போயிடுறாங்க, போட்டுமேங்க. அதுதாங்க விளையாட்டு, அதுதாங்க ஸ்ட்ராட்டஜி, அதுதாங்க எல்லாமே, அதுதாங்க கேமே. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு விமர்சனம் பண்ணி அது வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்களோட நட்பை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அவங்க ஆளுங்களே வந்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக வந்து இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே ஜாக்லின் ஷீ இஸ் நோ மோர் இன் திஸ் கேம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. நன்றி, வணக்கம்.